சில கதைகள் பார்க்க பயமா இருக்கு, சில கதைகள் கேட்க பயமா இருக்கு. ஆனா ஒரு சில கதைகள் மட்டும்தான் வக்காலி இதெல்லாம் கதையாடா, யாரா அவன்கிட்ட கேட்டா இதெல்லாம் அப்படி திட்டல் போல இருக்கு. அதே இந்த கதை. சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? பொறுமையா சொல்லுங்க. சாரிபா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். சரி, இப்ப அவ கதையை கேக்குறியா? யோ, நீ கேட்குற டோனே சரியில்லையே. அவன் கதையை தான் சொல்ல போறியா இல்லை வேற கதை எதுவும் சொல்ல போறியாயா? ஐயா, அப்படியெல்லாம் விடலப்பா. படத்திலே அந்த கேரக்டர் அப்படிதான் பேசுவாப்ல. சரி, அதை விடு, கதைக்கு வருவோம். இந்த கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் ஹாஃப் சொல்ல போறீங்களா? ஆபா, ஏபா சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லாம எப்படி சார்? அடா, அந்த கர்ப்பத்தை ஏப்பா சொல்லிக்கிட்டு. சார் இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு புரியணும்ல சார், அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி தான் சார் ஆகணும். அட, என்ன பாடி விடமாட்டே எவ்வளோ இருக்கு. சரி, இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே வேணும். எடைய பாரு. எது அவடா? ஐயோ, பயங்கரமானு. அவை குறிக்க போயிடாதீங்க சார். ஐயோ சார், என்னாச்சு? ஃபிட்ஸ் வந்துருச்சா? அட, ஃபிட்ஸ் இல்லப்பா, ஷாக் ரியாக்ஸ். இதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து கேட்டேன். இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப். பில்டப்பு ஷாக் ரியாக்ஸ், பில்டப்பு ஷாக் ரியாக்ஸ். இடையில கொஞ்சம் போல அப்படி ஒரு கேக் வெட்டுற கத்தி. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் போப்பா. என்ன சார் ஸ்பூஃப் பண்ண சொன்னா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா கதையை சொல்லுங்க சார். அட, என்ன பாடி விட மாட்டேங்கிற. சரி, சொல்றேன், உனக்காக சொல்றேன். அட, இடையில டிப்பாட சொல்லிட, டிப்பாட பாட பாத்துக்க. தொலை தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல அவிகளுக்கு இவிகளுக்கு நடுவுல பிரிக்க முடியாத நட்போடு இருந்துச்சு. டேய், எவடா அது? டேய் தேவா, வேணாம்டா, ப்ளீஸ்டா, வாடா போயிடலாம். இப்படி எதுக்கு புடுக்கிறது கடை கூட்டத்தை? ஏய் இல்லைடா, அங்கே கூப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, ஆனால் இங்கே இவங்கெல்லாம் பார்த்தா பயந்து வருதுடா. டேய், அதான் நான் இருக்கல, அப்புறம் ஏன்டா பயப்படுற? நீ இருக்கனால தான்டா பயப்படுறேன். என்ன நொன்ன போன வாரம் நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகம் இருக்கா? கண்ணு தெரியாத கிளை ஒன்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் 2 ரூபா ஆட்டையை போட்டு நீ ஓடிட்ட. 1 ரூபா ஆட்டையை போட போடனா மாட்டிக்கிட்ட. அப்படி என்னை கண்டுக்காம விட்டுட்டு ஓடிட்டல. இல்லடா, அது அந்த கிளவி என்னைய போட்டு பொலன்னு பொழந்துருச்சுடா. டேய், அது ஃபினான்சியல் ப்ராப்ளம்டா, அதனால அது அப்படிதான் இருக்கும். பட் இது உன்னோட அடையாளம், அதனால உன் மூக்கு வளையத்தை வாங்கிட்டு தான் இங்கிருந்து போறோம். ஏய், அது மூக்கு வளையம் இல்லடா, அது பேரு ஏதோ கடுக்கு முடுக்குன்னு வரும். எது கடுக்கு முடுக்கா? டேய், எவனாச்சும் மூக்கில் மாட்டுற வளையத்துக்கு கடுக்கு முடுக்குன்னு பேர் வைப்பானடா? அப்படிதான்டா வச்சிருக்கேங்க. அது கடுக்கு முடுக்குன்னு. யா பெருசே, யாவே என்னப்பா? இந்த மூக்கில் மாட்டுவோம்ல ஒன்று, அதுக்கு பேர் என்ன? அது மூக்கடைப்பான். எது மூக்கடைப்பானா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்று வராது. இல்லாட்டி மூக்குறிஞ்சியா? ஆ, அதான் வெள்ளை பவுடர் கோடு போட்டு மூக்குறிஞ்சு டீமு. யோ, அது விக்ரம்யா, இது சலாரியா. யார்யா நீ? ஆளை முஞ்சியம் பாரு, போறாங்கிட்டு கூப்பிட்டு வச்சா திட்டுறியா? நீங்களாம் நாசமா போயிருவீடா. அன்னைக்கு அந்த கிளவை திட்டுனாலேயே என்னமோ அவங்க நாசமா போயிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, தன்னோட மூக்கு கடியத்தோட பேரே மூக்கு கடியான்னு தெரியாம கடுக்கு முடுக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது. அவன் பேரு தான் வரதராஜ மன்னார். அவன் ஃப்ரெண்டு தேவா. 2 பேருமே இணை பிரியாத நண்பர்கள். இவரோட மூக்கடியத்தை ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிட்டாட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு வர்றதுக்காண்டி தேவா போட. பட் அங்கே இருக்கவனோ பலபாடு மாதிரி ஒருத்தரை ஏவி விட்டு இவரை அடிச்சு சாச்சா மட்டும் அந்த மூக்கடியத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சு அவனை கவுக்க பிளான் பண்ண தேவா. அந்த பலபாடு மாதிரி இருக்கவே கிட்ட வந்து தேவா மேலே கை வைக்கும் போது டக்குன்னு போஸ்ட் படுத்த ஒரு தட்டு தட்டேன். பாவம், கட்டிக்கு பிள்ளையர் அவன் படையில் உள்ளது பார்த்தா இவன் படையில் உள்ளது. ஐயோ மாட்டேன். இதுக்கு தான் இம்புட்டு சீன் போட்டியா? சரி, கட்டிக்கு பிளேயர் பிளான் தான் ஊத்திக்கிச்சு. கரண்ட் கம்பியை பிடிச்சாச்சு பாஸ் காட்டுவான்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து சடவுடு. எது சடவுடா? ஐயோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் ஆண்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆண்டியாவது நோண்டியாவது சாவுடா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம்டா அவ்வளோதான், அந்த பலபாடு தேவாவை கொட்ட. ரெஸ்ட் இன் பீஸ். வாட்? செத்து போயிட்டா. செத்துட்டானா? அதை செத்துட்டா கதையை எப்படி கண்டினியூ பண்ணுறது? அதனால அன்னைக்கே இபி ஆஃபீஸ்க்கு போன் பண்ணி கரண்டை விட சொல்லிட்டேன். டேய் பலபாடு, சாதாரண மனுஷனுக்கு தாண்டா கரண்டை தொட்டா சக்கடிக்கும். ஆனா நான் நரசிம்மா ஃபேல்றா.
அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன டைட்டில் காடுதா? அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் போன் பண்ணேன், என் மகன் இந்தியா வந்துருச்சுட்டு. அந்த கர்ம பிடிச்சவன் எப்போ வந்தாலும் அவன் வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை தான். சார் என்ன சார் என்னைய வச்சுக்கிட்டே என்னை இப்படி திட்டுறீங்க? என்னம்மா சொல்கிறேன், நான் எப்போ உடைய வச்சுருந்தேன்? ஏதோ ஆளப்பாரு, உனக்கு இந்த நினைப்பார் இருக்கா? கூட உட்காந்துருக்கேன்ல அதான் சொல்கிறேன்யா. அது சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது, கோச்சிக்காத. சரி, கதையை கண்டினியூ பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டிருக்கவு ஹெட்செட்டை கழட்டிருக்க, இல்லை சவுண்டை கம்மி பண்ணியிருக்க. டீச்சரப்பா இந்த பிள்ளை பேர் தியா. ஓ திவ்யாவா? அட செவட்ட மொட்டமே, திவ்யா இல்லப்பா, தியா. தியாவா? தியான் பேர் வச்சுக்கு மியான் பேர் வச்சிருக்கலாம்ல. அட வீணா போட விட நீ பொம்பளைக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கடா. இந்த பியா டாடி டாடியல்ஸ்லாம் கேட்கறதுக்கு நீ விட ஆம்பளை கிடையாது. அட ஆமல்ல. சரி நீ சொல்லு. அதான் டீச்சரப்பா, இந்த பிள்ளை பேர் தியா. நம்ம பிள்ளைகளுக்குலாம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கு. அதுவும் நீங்க ஆசைப்பட்டா, இல்லாட்டி அடிச்சு துரத்திடுவோம். டாப்ல போ. சரி சரி, இன்டர்வியூ வச்சு பார்ப்போம். சரியா இல்லாட்டி துரத்திடுவோம். ஏம்மா இன்டர்வியூக்கு தானே வந்திருக்க? எஸ் மேம். இன்டர்வியூக்கு வந்திருக்க, டக்கின் பண்ணிட்டு வரோம் தெரியாது? எது டக்கின் பண்ணுறதா? எங்க நான் சுடிதார் போட்டிருக்கேங்க. சும்மா ஃபன். நான் எப்போதுமே அப்படிதான் ஃபன்னா இருப்பேன் அப்படின்னு நினைக்காத. நான் ஹீரோவோட அம்மா, மூஞ்சி எப்போதுமே எதுக்குள்ளே விட்ட மாதிரி தான் வச்சிருப்பேன். டீச்சரப்பா செல்ஃபி ட்ரா கொடுத்ததெல்லாம் போதும், இன்டர்வியூக்கு வாங்க. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த? அது வந்து மேம், நான் அப்ராடில் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இப்படிதான் திடீர் திடீர்னு கத்துவேன். அதுல என் மைய கேட்க விட்ட கத்தி வச்சிருந்தானே, ஐய் அப்படி கத்துவேன். பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் ஹெட்செட்டை கழட்ட சொன்னேன். அம்மாடா எப்படி இருக்கட, திட்டாலும் வச்சாலும் ஏன் அடிச்சா கூட எங்கள் அம்மாலாம் எல்லாம் போட்டு போலன்னு பொழந்துருக்காங்க. ஊர்காட்டில் யார் மேலே கோவடாலும் என் மேலே தான் காட்டுவாங்க, அது வேற. ஆனால் இது மாதிரியா இருக்கிறது சரியான சைக்கோக்கு. இது என்னது சைக்கோவா? இந்த பிலால் கம்னாட்டி கதை சொல்றா இருந்தா கதையை மட்டும் சொல்லு. இந்த இல்லாத புலாலாம் சொல்லி இருந்தா கோயில்ல காசு வெட்டி போட்டுறேன் பாத்துக்க. ஆனால் என்னடா அந்த பொம்பளை கதையை தாண்டி வந்து திட்டுது? அதானே, பேசாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிப் பண்ணிடுங்க சார், ஸ்ட்ரைட்டாக செகண்ட் ஹாஃப் போயிருங்க. அப்படியா? ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற? ஓ, நீ மொக்க வைக்கிற சீன்லாம் இருக்கே, அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கா? டேவர், நான் சொல்லியே தீருவேன். ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த? ஏதோ மாஸ்டர் கீஸ்டர் நீ புரோட்டா மாஸ்டரா? ஐயோ அப்பா, புரோட்டா மாஸ்டர் கிடையாது, மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கேன்னு சொல்லுச்சு. ஓ டிகிரியா? டிகிரி படிச்சவங்களுக்குலாம் கொம்பு முளைச்சிருமே. உடனே மை லைஃப் மை ரூல்ஸ் இம்பியில. இங்க அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது, ஏ ரூல்ஸ் தான். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? 3ஆம் கிளாஸ். இப்போ உள்ள 3ஆம் கிளாஸ் இல்ல, அந்த காலத்து 3ஆம் கிளாஸ். அது இன்னைக்கு டாக்டருக்கு சமம் தெரியுமா? அட கொப்புராடே கொப்பை தடாடே, ஏபா இதெல்லாம் உடக்கே அடி ஏபா இல்ல. கண்டுக்காத. சரி, நான் சில கேள்விகள் கேட்குறேன். இங்கிலீஷ் டீச்சர் தானே நீ, அதுக்கு பதில் சொல்லு. அப்பதான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிருவேன். ஓகே மேடம், கேளுங்க. ஏ ஃபார் ஆப்பிள். இல்ல ஆனந்த். ஆனந்தா? தெரியாதா? ஜிபி முத்து கூப்பிடுவார்ல, ஆனந்த் இல்ல ஆனந்த். சவுட்டு போய் காதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பாருல, அதான் ஏ ஃபார். சார் என்ன சார் இதெல்லாம்? என்னடி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, சி ஃபார். சி ஃபாரா? என்ன சார் இவங்க பி ஃபார் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக சி ஃபாருக்கு போகிறாங்க? ஐயோ, அதுக்கு ஏபிசிடியே தெரியாது பாடி, வேற ஏபா எடுத்து கொடுக்குறேன். கேட்கறதுக்கு மட்டும் பதிலாக சொல்லுமா. சி ஃபார் கேட். கேட்டா? கவ்வுமா? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு அப்படின்னு எஸ்டிஆர் சொல்லுவார்ல, அந்த கவ். என்னமா நீ ஒரு இடம் தெரிய மாட்டேங்குது, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பாபா, நீ வேலையை கொடுக்க வேட ஆளை விட நல்லா இருப்பேன். பாபா போவோம். யோ தலப்பாகட்ட, எங்கேயா போற? எங்கேயோ போறோம், ஆனா ஒட்ட திருப்பி வரவே மாட்டோம். சம்பளமே வேண்டாண்டா பிள்ளைய உன்ட்ட கூட்டி வந்த பாத்தியா, அது ஏன் தப்புத? எது சம்பளம் வேண்டாமா? அப்ப இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும். பார்க்குறதுக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்காங்கல்ல? ஆமாம், அது நிஜமாவே பைத்தியக்காரி தான். அமாவாசைக்கு அமாவாசை என்ன உக்கிரமாக இருக்கும். அதுக்கு ஒரு பையன் இருக்கான். என்னம்மா அப்படி பார்க்குற? நீ பார்த்தது இல்லையா? நேற்று நீ வந்தப்போ வந்திருப்பானே, அவன் தாம்மா ஹீரோ. நல்லா யோசிச்சுப்பாரு. அவன் ஒன்றும் அவங்க
அவங்க அம்மா மாதிரி நைன்னு கத்தினேலாம் இருக்க மாட்டான். சொல்லப்போனா பேசவே மாட்டான். படத்துலேயே 4 டைலாக் தான். கேர்ட்டூன்ஸில் எப்படின்னு தெரில. சோத்துக்கு ஈக்குவலாக காரம் சாப்பிடுவான். பாவம் அவனுக்கு மிளகாப்பொடி வாங்கி போட்டே அவங்க அம்மாட்ட இருக்க காசுலாம் தீர்ந்து போய் கடைசியில் இந்த ஸ்கூல் டியூப் லைட்லலாம் கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இந்த ஸ்கூலில் உள்ள மணியை கூட கழட்டி கொண்டே ஒரு தடவை வித்துருச்சுமா. நாங்கள் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தான் வில்லட்ஸுடைய கடத்த வந்தாங்களா? அப்போ என்னாச்சுடா? ஓபலம்மா ப்ளீஸ், எப்படியாவது என் பொண்ணை விட்டு என்ன எடுத்துக்கோ. என்ன வேணா பண்ணு. என்ன கிருஷ்ணகாந்த், வந்த உடனே டபுள் மீனிங் டைலாக்கா? ஐயோ, டபுள் மீனிங் டைலாக்லாம் கிடையாது ஓபலம்மா. என் பொண்ணை விட்டு அதுக்கு பதிலாக என்ன வேணா கொண்டுக்கோ. ஏண்டா உன்னை கொல்றதுக்காக அவடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்தியா ஃபுல்லாக சிசிடிவியில் எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதை வச்சு தான் அவன் மவளை கண்டுபிடிச்சோம். இது இந்தியா ஃபுல்லாக சிசிடிவி ஆக்சஸா? என்னடா நேஷனல் பர்மிட் வண்டி மாதிரி சொல்கிற? இந்தியன் கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கும்? அது நிஜத்தில் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் படத்தில் இதான் கதை. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கேமராவை கூட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கார்ட் சைன் ஒன்று இருக்குது. ஆனால் அதை அந்த துரட்டை மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டேன். கேட்டால் வேற எவனோ தூக்கிட்டு போயிட்டான்னு கப்ஸா விட்றேன். அவன் கூடலாம் பழக்க வழக்கத்தை கட் பண்ணாதான் சரியாக வரும். சூரமுள்ளு மண்டை, சும்மா இரு, ரொம்ப அளக்காத. கிருஷ்ணகாந்த், உன் பொண்ணை கடத்தி வண்டியில ஏத்தி சீல் வச்சாச்சு. சீல் வச்சாச்சுன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது நேரா இங்க தான் வரும். ஹலோ, என்ன அப்படியா? இந்த உடனே வரேன். என்னாச்சு? மார்க்கெட்டில் 5G சிம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். செருப்ப பெஞ்சிரும், மூடிட்டு ஒழுங்கா இங்கேயே நெல்லு. சே கேரங்க, இந்த வேலைக்காரிட்டெல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. இப்ப என்ன பண்ண போற கிருஷ்ணகாந்த்? உனக்கு கதை முழுசா தெரியாது ஓபலம்மா. அவ இத்தனை நாள் யார்கிட்ட இருந்தான்னு தெரிஞ்சா நீயே விட்டுருவ. போத நிறுத்து. நீ கொடுக்குற பில்டப்லேயே தெரியுது அவ இத்தனை நாள் யார்கிட்ட இருந்திருப்பான்னு. ஹீரோட்ட தானே? ஆமா, ஹீரோட்ட தான். தெரியும் எனக்கு. ஏண்டி ஓபலம்மா, எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஷாக்காவு ஹீரோவான். என்ன? அப்படித்தான். அவங்க சொல்றது ஏத மற்ற படத்துலலாம் டேரக்டர் நடிக்க தெரியுமான்னு சொல்லி ஆள் எடுப்பார். ஆனால் நம்ம படத்தில் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்க தெரிஞ்சவங்களை மட்டும்தான் எடுப்பாருல இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாக வெறும் ஷாக் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கு. அது நிமிஷத்துக்கு ஒரு தடவை. ஹலோ, என்ன அப்படியா? என்னாச்சு? இந்த தடவை ஜேசிபி வந்துருச்சா? இல்லை, அது போன வாரமே வந்துருச்சு. இது ரொம்ப முக்கியமான மேட்டர். சீலை உடச்சிட்டாங்களாம். சே, சீலை தடுத்து நிப்பாட்டாங்களாம். என்ன? சீல நிப்பாட்டிட்டாங்களா? எவன்டா அது? அவன் தலைய வெட்டி கொள்ள வேண்டிதானே. சீலத்தடுத்தவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சீலத்தடுத்தவன் யாராலையும் தடுக்க முடியாதவன். ஏலாவு, என்னடா டயலாக் இது? ஆமா, இதை யார் பேசுனது? ஏல இசுக்கு. ராமா, நீ எப்போ ஃபார்முக்கு வந்த? அப்ப இவ கதி. நீ பழையபடி வேலைக்காரி தான். இனிமே போய் பின்னாடி இருக்க கக்கூச கழுவடி. ஐயோ, அது பொது கக்கூசுங்க. பரவாயில்ல, கழுவடி. அவன் தடுப்பான்னு தெரியும். அதனாலதான் தடுக்க முடியாத சீலை வச்சு அவனை தடுக்க வச்சேன். அம்மா தாயே, கொஞ்சம் சும்மா இரு. நீ பேசுற டயலாக்கு தலையை சுத்தி கீழே விழுந்துருவேன் போல இருக்கு. இப்ப என்ன, ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்கணும் அதானே? ஹீரோ தான் பெரிய ஆளு. ஹீரோவை எவனாலையும் அடிக்க முடியாது. 1000 பேர் துப்பாக்கி வச்சிருந்தாலும் கத்தியை வச்சே சமாளிப்பேன். போதுமா? இப்போ அவனைத்தான் அந்த ஸ்க்ரீன்லையும் காட்ட போறாங்க. ஓகே தானே? அந்த இடத்துல எல்லாரும் எதிர்பார்த்தது தேவாவை. ஆனால் சீலை தடுத்து நிப்பாட்டது அவன் கிடையாது. வாட்? என்ன சார் சொல்றீங்க? எஸ், ரொம்ப நாளாக நிப்பாடி கிடந்த வண்டி. அதனால ஆயுதங்களும் துருபிடிச்சு போய் எதுவும் ஒர்க் ஆகலை. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அதாவது அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வரதே இல்லை. இவன் வேற, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்ட். பத்தி போட்டு இருக்கா? இல்லை, லைட்ரு தான் இருக்கு. அப்போ அதை கட்டடு. ஐயா வேணாம் ஐயா. சொல்றத கேளு பெருசு. மெஷின் கட்டடு. ஐயோ, சிகரெட்டு பற்ற வைக்கிறதுக்கு மெஷின் கண்ணா?
சரி, இப்போ நான் செகண்ட் ஹாஃப்க்கு வரேன். அதாவது அவ கதையை கேட்க ரெடியா அப்படின்னு கேட்டனே, அதுக்கு காட் சார்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல பல பிளா 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 சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே முக்கியமான ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த இடத்தையே ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேரு ராஜபண்டார். அப்பா, நான் கேள்விப்பட்டது உண்மையாப்பா? ஐயோ, என்னத்தை கேள்விப்பட்டான்னு தெரியலையே. ஆமா, என்னம்மா கேள்விப்பட்ட? நீங்க கான் சாரை விட்டு வெளியே போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படி என்னப்பா அவசரம்? ஓ, அதுவா? நல்வேளை, மற்ற விஷயம் எதுவும் தெரியாது போல. அது ஒன்றும் இல்லைம்மா. கோயில்களை கட்டுறது மதங்களை பரப்புறதுக்கு. அப்போ புளிசோறு பொங்க சோறு வாங்கி திங்கிறதுக்கு இல்லையா? திங்கிறதுல இருக்கு பாரு எருமாடு. அதுக்கும் தான். இருந்தாலும் மதங்களை பரப்புறதுக்கு, சாமி கும்புறதுக்கு, ஆட்சி நடத்துறது, ஊழல் பண்றதுக்கு, சே அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி கான்சாரை உருவாக்குனது எதுக்கு தெரியுமா? எதுக்கு மாமா? என்னடா எதுக்குன்னு என்கிட்ட கேட்குற? அப்ப நீ ரூல் புக் படிக்கல? அது படித்தேன் மாமா, ஆனால் நீங்களே சொல்லுறீங்களே. அப்போ உனக்கு தெரியாது அதானே கோமுட்டே? சரி, நானே சொல்றேன். கான்சாரை உருவாக்குனது பயத்தை பரப்புறதுக்கு. பயம், வேதநாயகன்னாலே பயம். இது வேட்டக்காரன் வில்லன் தானே? ஆமா. பட் இதை விடலாம் கொடூரமான ஒரு வில்லன் சொல்லவா? யாரு? ஜிகர்தண்டா சேதுவா? இல்ல, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலனா? அண்ணாத்தே வில்லன் உத்தவ் பாரேக்கர் தெரியுமா? செம டெட்லியஸ்ட் வில்லன். இன்னே தேதிக்கு கோலிவுட்ல அந்த மாதிரி ஒரு வில்லன் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. கோழி பிடிக்கிற மாதிரி இருப்பான், அதெல்லாம் கோலிவுட்ல பெரிய வில்லனா? என்னடா சொன்ன? என்ன பார்வா, மோதிக்கலாமா? ஐயோ, அப்பா அப்பா அப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பயத்தை பரப்புறதுக்கு. பட் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போச்சோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால நான் வெளியில போய் சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால நான் வர்ற வரைக்கும் நம்ம ராஜ்யத்தை நீந்தான் பார்த்துக்கணும். சரிப்பா, பாத்துக்கிறேன். அப்புறம் என் ஆசை மவளே, அப்பா ஒன்று சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்கப்பா. என்னப்பா? சேலைய ஒழுங்கா கட்டி தொலை எருமாடு. எப்ப பார்த்தாலும் அறகுறையாவே திரியிறது. இதுக்கு பேசாம கையிலே கட்டிக்கிட்டு தெரியலாம்ல எருமாடு. அது சரிப்பா, நான் கிளம்புறப்பா. கர்த்தா, அவனை எப்ப மன்னிப்பீங்க? எவன? அதான் உங்க சின்ன பையன் வரதாவ. மன்னிக்கிற மாதிரி காரியமா அந்த நாய் பண்ணுச்சு. அப்படி என்ன வந்த பொண்ணா? ஆசையா ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். அதை வீட்டில போட்டு விட்டு என் லவ்வ கெடுத்து விட்டுச்சு அந்த நாய். ஐயோ கர்த்தா, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு? ஆமா, 3வது பொண்டாட்டிக்கு ரெடி பண்ணேன். அதான் அந்த நாய் 2வது பொண்டாட்டிட்டு போட்டு கொடுத்து என்னை அடி வாங்க வச்சிருச்சு. அந்த நாய் என்னால மன்னிக்க முடியாது. எனக்கா ப்ளீஸ் மன்னிச்சிருங்களே. சாலை யாரா நீ? உனக்கா நான் ஏன்டா மன்னிக்கணும்? ஓடிரு ஒழுங்கா. ஆடாடை கர்த்தா அவனை மன்னிச்சாரு. அவனை துரையாக்குறதுக்கு பிளான் பண்ணாரு. அப்பதான் இங்கே வந்த நம்ம இன்னொரு ஹீரோ வரதராஜ பண்டார். தருதல இன்ட்ரோக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச இல்லை. சரி, நான் திரும்ப வரும்போது இவனை துரையாதான் பார்க்கணும். என்னடா, ஓகே தானே? ஓகே தான்ப்பா. இப்போ ஓகே சொல்லு. அப்புறம் சின்ன பிள்ளைல மாதிரியே கடியத்தை வச்சு குல்பி ஐஸ் வாங்கி தின்னு எருமாடு. ஆபா, சின்ன வயசுல குல்ஃபி ஐஸ்க்கு ஆசைப்பட்டு கடியத்தை கழட்டி வித்துட்டேன். ஓகே எவ்ரிபடி, நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகே? கால் கீழ் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் மை டியர் பெரியசன், அப்பா ஒழுங்கா முடிய வெட்டி தொலை. பேனு பறந்து வந்து கண்ணில் அடிக்குது. அவர் அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு.
நிறைய பேர் ஆர்மியெல்லாம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு ஆர்மியை கூப்பிட்றதுக்காக போனோம். அதுவும் ஒன் மேன் ஆர்மி. யாருன்னு உனக்கே தெரியும்ல? தேவா, என்ன யாருன்னு தெரியுதா? ஓ முக பாரலா, ஓ குரல் பாரலா. ஆடா உன்னோட வாய்டாத்த மட்டும் பாரவே பாராதுடா. இன்னுமா குளிர் உதவி யூஸ் பண்ற? அது ஆமாம், என்ன யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணாதடா, உடம்புக்கு கெடுதல். வாயெல்லாம் அப்படியே அரிச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கேன்சர் வந்து படம் போறதுக்கு முன்னாடி ஓ வீடியோவை போட்டு நான் தான் வரத புகையிலை கேன்சரால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மட்டையை போட போறேன் அப்படின்னு சொல்லி உடைய எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் ஆக்கிடுவாங்க. ஓ சாரி தேவா, இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி, மிச்சம் எடுத்தா இடம் கூட கூட. சூப்பர்ரா, நல்ல உபதேசம். சரி சரி, அப்பா குரல் என்னடா அப்படியே மாறி போச்சு? ஆக்சுவலி என்னோட குரல் என்ன அப்படியே தான் இருக்கு. ஆனால் துறையாக போகிறேன்ல, அதனால அப்படியே மாற்றி கெத்தா இப்படி ஆக்கி வச்சிருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? வேற லெவல் பண்றிய. ஐயா இவனா? ஆடா உங்களோட நான் சாப்போ உங்களுக்கு பயந்தாடா இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கேன். இங்கேயும் வந்து என் பிள்ளைய உருப்பட விடாம அடிக்க போறானே. அநியாயத்துக்கு பின்னி பிணையிறாங்களே. ஒருவேளை கே அது ஒரு பையங்களோ? ஹே மம்மி, ஹவ் ஆர் யூ? கண்ணு செல்லக்குட்டி, நல்லா இருக்கியா ஐயா? அப்பா நல்லா இருக்காளா? வழிய பேசிட்டு ஏமாத்துறாத. இவ்வளவு நேரம் எப்படி கூட திட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கும். அது எனக்கே தெரியும். இதுக்கே இப்படி சொல்றியே. எங்க அம்மாலாம் உன்னை என்ன திட்டு இருக்கு தெரியுமா? என்ன அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கியா? என்ன அப்படி? அது ஒன்றும் இல்லையா, மொளா அப்படி அடிக்க போயிட்டு வரேன். இந்த நிற்கிறானே உன் ஃப்ரெண்டு, ஒரு நாளைக்கு 1 கிலோ திங்கிறான் ஐயா. ஏன்டா இன்னும் நீ மிளகா பொடி தின்னுக்கிட்டு இருக்க? ஐயோ அதை கேட்காத. மிளகா பொடி, மல்லிப்பொடி, என்னென்ன பொடி இருக்கோ ஏன் மூக்கு பொடி முத கொண்டு திங்கிறான் ஐயா. ஐயோ என்னடா அது? உனக்கெல்லாம் அந்த அல்சரு கல் இதெல்லாம் எதுவும் வராதடா? அதெல்லாம் விட ஆகாதுடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பாடா வரத கூட போயிட்டு வந்துடுறப்பா. அன்னைக்கு தேவா வரதை கூட அனுப்பவே கூடாதுங்கிற முடிவில் தான் அந்த அம்மா இருந்துச்சு. இல்லடா, அது வந்து ஐயோ அதுக்கு ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்தணுமே. டேய், எவனாச்சும் ஏதாச்சும் எடுத்து தட்டி டப்பு டப்புன்னு சவுண்ட் விடுங்கடா. இது ஓகேவா தல? ஆடா பரதேசி நாய்களா, டப்பு டப்புன்னு ஏதாவது சவுண்ட் விட சொன்னா டர்ரு புருன்னு சவுண்ட் ஆகுறீங்களடா. இந்த நாத்தத்தில் அந்த கிளவி சீட்டை வாங்கிடுவா இருக்கே. ஐயா என்னால் மூச்சு விட முடியல, நம்ம அப்புறம் பேசுவோம். நீ போயிட்டு வா ஐயா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. அப்படியே பெல்லே அடிச்சு விட சொல்லிடு. அப்புறம் லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லியா. இந்த நிலைமையில கூட கேட்டோன்ஸ்காண்டி எப்படி உழைக்குது பாரு. சரி நீ வா, நம்ம போவோம். அதான் போக சொல்லிருச்சேன். ஆனால் அந்த கிளவி போச்சுறது வரதட. தேவா நம்மளை தான் சொல்லுதுன்னு அடிச்சுக்கிட்டு வரதை கூட கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. ஏப்பா என்னப்பா எதுவுமே பேசாம உட்காந்துருக்க? அவ்வளோதான், டைலாக் தீர்ந்து போச்சு. என்னப்பா சொல்கிற? யோ எத்தனை டைலாக் பேசுறது? என்னால் அதுக்கு மேலெல்லாம் பேச முடியாது. நாளானிக்கு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம், நான் அதுக்கு கிளம்பி போகிறேன். வரட்டா? டாட்டா. ரைட்டு விடு. சரி, அப்படியே கிளவி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிருங்க.